கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இரட்சகர் இயேசு ஊழியம் வழங்கும் இன்றைய வசனம். இந்த நாளுக்காய் நமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தைகளை உரைக்கிறார். இந்த வசனத்தை மிஸ்பா ஊழியம் சிஸ்டர் பியூலா அவர்கள், என்னுடைய மூத்த சகோதரி, இந்த வசனத்தை எனக்கு கொடுத்து இந்த வசனத்தை குறித்து செய்தி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது பழைய ஏற்பாட்டின் வசனமாக இருந்தாலும் இரண்டாம் வருகை குறித்ததாக இருக்கிறது. இரண்டாம் வருகை குறித்து பேசும்படியாக அவருடைய எண்ணம். ஏன் என்று சொன்னால், நாம் இன்னும் இந்த கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடிக்கொண்டு இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் இப்பொழுது இயேசுவின் பிறப்பையோ, இயேசு கிறிஸ்தானவர் மரித்ததையோ, இயேசு கிறிஸ்தானவர் உயிர் தெழுதலையோ கொண்டாட நிலைமையில் நாம் இல்லை. நாம் ஆண்டவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ரட்சித்து விட்டு போய்விட்டார். ஆனால் இப்பொழுது நியாயாதிபதியாய் இரண்டாம் வருகையிலே நம்மை சந்திக்க வரப்போகிறார் என்பதை நாம் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து தான் நம்முடைய சத்தியங்களும், நம்முடைய ஆராய்ச்சிகளும், நம்முடைய நடை உடை பாவனைகளும், நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய விசுவாசமும் எல்லாம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்ததாக இருக்க வேண்டும். இன்னும் பழையபடி இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லிக் கொண்டில்லாமல் இயேசு வரப்போகிறார், அவருக்காக நாம் காத்திருப்போம் என்று சொல்லுவோம். இயேசு வரப்போகிறார், வரப்போகிற ஆண்டவரை நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தயாராக இல்லாவிட்டால் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவோம் என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன். கொஞ்சம் மேலே போய் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் பார்ப்போம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியும் குறி சொல்லுதலும் இராமற் போவதாக. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். ஆம்பிரியமானவர்களே, கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். இந்த வசனம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறனா எவ்வளவு நல்லா இருக்கும். கள்ள தரிசனங்கள் இருக்கக்கூடாது. முகஸ்துதியான குறி சொல்லுதல் என்று சொன்னால், மரித்து போனவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி குறி சொல்லும் ஒரு நபரிடத்திலே போய் கேட்பதுதான் குறி சொல்லுதல். முகஸ்துதியான குறி சொல்லுதல் என்று சொன்னால், அவர்களை பற்றி, அதாவது ஒருவரை பற்றி உயர்த்தி பேசுவதை போல் நடிப்பது, அவர்களை பற்றி பெருமையாக பேசுவதை போல் நடிப்பதுதான் முகஸ்துதி என்று சொல்கிறோம். தமிழில் அதுக்கு முகஸ்துதி என்று பெயர். ஒருவரை பற்றி மனதுக்குள் தவறான எண்ணங்களை வைத்துக் கொண்டு அவர் முகத்திற்கு முன்னாடி நாம் அவரை பற்றி பெருமையாக பேசுவது தான் முகஸ்துதி. அந்த குறி சொல்லுவதிலே மரித்து போனவர்கள் எப்படி மரித்தார்கள், எதற்காக மரித்தார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்பதற்காக ஆவலுடன் அந்த குறி சொல்லுகிற நபர்களிடத்திலே கேட்பதற்காக போய் அமர்வார்கள். அந்த குறி சொல்லுகிறவர்கள் மேலே ஒரு ஆவி வந்து அந்த இறந்து போனவர்கள் பேசுவதை போல் பேசி நடித்து காட்டும். அதை இவர்கள் உண்மை என்று நம்புவார்கள். அதுதான் முகஸ்துதியான குறி சொல்லுதல். இதெல்லாம் அந்த கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் நம் தேசத்தில் இப்பொழுது ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த அந்த வசனத்தை, எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடத்தில் கொடுத்த வசனத்தை நம்முடைய தேசத்திலும் நிறைவேற்றுவாராக என்பது என்னுடைய வார்த்தையா இருக்கிறது. நாமும் இந்த வசனத்தை வைத்து இந்த கள்ள தரிசனங்கள் இருக்கக்கூடாது, முகஸ்துதியான குறி சொல்லுதல் நம்முடைய தேசத்தில் இப்பொழுது இருக்கக்கூடாது என்று நாம் ஆண்டவரே உங்களுடைய வருகையிலே இந்த கள்ள தரிசனங்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள உபதேசங்களும், முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். ஆம்பிரியமானவர்களே, அடுத்து 25ஆம் வசனம் நாம் பார்க்கும்போது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. களைய வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நான் கர்த்தர். ஆமா, அவர் தான் கர்த்தர், வேற யாரும் கர்த்தர் கிடையாது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் தான் சர்வத்தையும் படைத்தவர். நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். கண்டிப்பாக நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான்
வானம் உண்டாக்கிறது என்று சொன்னேன், உண்டாயிற்று. பூமி உண்டாக்கிறது என்று சொன்னால் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் பறவைகள் உண்டாக்கிறது என்று சொன்னேன், மிருகங்கள் உண்டாக்கிறது என்று சொன்னேன், எல்லாவற்றையும் மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லாவற்றையும் ஆதாய விரிவு எல்லாவற்றையும் உண்டாக்கிறது என்று சொன்னேன். வெட்டாந்தரையும் தண்ணீரை இரண்டாக தனித்தனியாக பிரிய கடவுள் என்று சொன்னேன். எல்லாம் நடந்தது. என்னுடைய கட்டளை என்னுடைய வார்த்தை அன்று நிறைவேறிற்று. மனிதனை மட்டும் என் கையினால் மண்ணை எடுத்து மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய விழாவில் இருந்து ஏவாளை உண்டாக்கி இருக்கிறேன். மற்றபடி எல்லாவற்றையும் என்னுடைய வாயின் வார்த்தைகள்னாலே உண்டு பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் உண்மை என்றால் இப்பொழுதும் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஆம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி எப்படி 6 படைப்புகளை உண்டாக்கினாரோ அதன்படி இப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும். இனி தாமதியாது. கலக விட்டாரே உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன். அதை கலக வீட்டாரே அப்படின்னு சொன்னா கலகம் பண்றவங்க வீட்டார் கிடையாதுங்க. இந்த உலகத்துல தாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற ஜனங்களை பார்த்து கலக விட்டாரே அப்படின்னு ஆண்டவராகிய கிறிஸ்து தாமே சொல்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த வசனத்தை வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன். அவர் வார்த்தையும் சொல்றாரு. அந்த வார்த்தை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றவும் செய்வார். நான் வருவேன் என்று வாக்களித்தால் வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறி செல்லும் பொழுது, உங்களுக்காக நான் தேற்றவாளனை விட்டு செல்கிறேன், இதோ நான் போகிறேன், என் பிதாவிடத்தில் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்துவிட்டு நான் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு மேலும் இன்னொரு வார்த்தை உண்டாவது, மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து, அநேக நாள் செல்லும் தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். பிரியமானவர்களே, பாத்தீங்களா எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். ஆண்டவர் வரப்போறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த காலத்துல நம்மளும் அப்படிதான் நம்பின்னு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்பயோ வரப்போறாரு. இதுக்காக இந்த சபைகள் எல்லாம் ஊழியர்கள்லாம் வரப்போறாரு. 2ஆம் வருகை சீக்கிரமா இருக்குது, 2ஆம் வருகை சீக்கிரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவர் எப்போ வரப்போறாருன்னே தெரியல, என்ன கால தாமதம் ஆகும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமா இருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நாள் செல்லும் தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். இந்த காலத்தில் இருக்கிற நம்முடைய அருமையான ஊழியர்கள், அருமையான தீர்க்கதரிசிமார்கள் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லும் பொழுது நாமும் அதே போல் சிந்திக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வருகை சமீபித்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவலாகிய நாம் விசுவாசித்தால் தான் மற்ற மக்களை, ஆண்டவரை அறியாத மற்ற மக்களை, ரட்சிக்கப்படாத மக்களை நாம் ரட்சிப்புகளாக கொண்டு வர முடியும். நாம் சொல்லுகிற இந்த சத்திய வேதங்கள், வேதத்தில் உள்ள வசனங்கள் உண்மையாக நாம் எடுத்து சொன்னோமானால், உண்மை என்று நாம் விசுவாசித்தோமானால், முதலில் நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசித்து நாம் அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டால்தான் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நாம் வர வைக்க முடியும். மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நாம் உண்டு பண்ண முடியும். பிரியமானவர்களே, முதலில் நாம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், காலம் தாமதியாது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னதெல்லாம் அந்த பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல இது பழைய ஏற்பாட்டுல தானே சொல்லி இருக்கு. புதிய ஏற்பாட்டுல எங்க இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னா தானே தெரியும். இது பழைய ஏற்பாட்டுல சொன்னது, இதை போய் இப்ப பேசுறீங்களான்னு நினைக்கலாம். ஆனா பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி தொடங்கி ஏசாயா, எசேக்கியா, எலிசா, எலியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி போன்ற பல தீர்க்கதரிசிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு, பாடுபடுதல், இறப்பு, உயிர் தெழுதல், பரமேறுதல், 2ஆம் வருகை, இதெல்லாம் குறித்து பழைய ஏற்பாட்டில் எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் மறைப்பொருளாய் நமக்கு வசனங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது இதெல்லாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை என்று நாம் அப்பொழுது புரிந்து கொள்ளலாம். அந்த வசனங்களை, அந்த தீர்க்கதரிசன வசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொன்றாக வாசிக்கும் பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது எல்லாம் தெளிவாய் புரியும். இப்பொழுது இந்த 2ஆம் வருகை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால்தான் நமக்கு அது புரியும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 48 முதல் 51 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும்
தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அழியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரனோட அங்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரன், அதாவது ஒரு ஊமையை சொல்றாரு. அந்த ஊழியக்காரன் என்ன பண்ற, பொல்லாதவனா இருந்து இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷர்கள் பொல்லாதவர்களா இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரத்துக்கு நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை விசுவாசிக்காம நம்பாம ஆண்டவர் வரத்துக்கு நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலையாட்களை அடிக்க தொடங்கி உலகத்துல இருக்கிற மக்களை அடிக்கிறதோ துன்பப்படுத்துறதோ ஆண்டவருடைய வருகையை யோசிக்காம உலக பிரகாரமான காரியங்கள்ல செயல்படுறதோ அதை போல செய்து கொண்டிருந்தால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அழியாத நாழிகையிலும் அவருடைய எஜமான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நினைக்காத நேரத்துல அழியாத நாழிகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திடீர்னு ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்பொழுது அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரர்களை அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, அவர் திடீர்னு வந்தாரு. நாம் எல்லாம் பாவிகளா இருக்கிறத கண்டார். நாம் எல்லாம் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிறதான இடத்திற்கு தள்ளப்படுவோம். மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். மாயக்காரரோடு யாரெல்லாம் அந்த உலகத்துல ஏமாத்தி பிழைக்கிறார்களோ அந்த மாயக்காரர்கள் தான் தள்ளப்படக்கூடிய ஒரு இடம். அக்கினி கடல் எரிகிறதான நரகத்திலே தள்ளப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த இடத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவர் வருவதை விசுவாசிக்கவில்லை என்றால், ஆண்டவர் வருவதற்கு காலம் செல்லும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தால், நாமும் அந்த அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடங்களுக்கு செல்பவர்களாக இருப்போம். அடுத்ததாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். இது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்ததான ஒரு எச்சரிக்கை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பிரியமானவர்களே, பிதா ஒருவருக்கு தான் அந்த நாள் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது. எப்ப வருவான் அப்படின்றது அவருக்கே தெரியாது. பிதா போன்னு சொல்லி கட்டளை கொடுத்தா உடனே குமாரனாக இயேசு கிறிஸ்து கிளம்பி வந்துனே இருப்பாரு. நம்மளெல்லாம் நியாயம் தீர்ப்பாரு. அதை நாம் நம்பணும். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுக்காக நைட்ல தூங்காதீங்க, நைட்ல முடிச்சுங்க, நைட்ல தூங்காம விழித்திருந்து ஜெபம் பண்ணி உடம்பு கெடுத்துங்க அப்படி அர்த்தம் கிடையாது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னா எச்சரிக்கையாயிருங்க. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியா எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்தா மனசால விழித்திருக்கிறோம், மனசு பூர்வமா விழித்திருக்கிறோம். தூக்க கட்டு வீழ்ச்சி இருக்கிறது அர்த்தம் இல்லை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருக்காக உஷாரா இருக்கணும். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்திற்கு போக பிரயாணப்பட்டு போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலைகளையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையிலும் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாத படிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டை விட்டு பிரதேசத்திற்கு இப்போ ஒருத்தர் வெளியூருக்கு போறாரு அப்படின்னா அவன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பத்திரமா இருங்க, உஷாரா இருங்க. திருடர்கள் வந்து ஏதாவது திருடின்னு போயிருப்பாங்க. அவன் வீட்டு ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலைகளை நியமித்து யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு ஒப்படைக்கணுமோ அந்த பொறுப்பெல்லாம் படிச்சுட்டு, அதாவது ஒரு வீட்லயும் சரி ஒரு அலுவலகத்திலயும் சரி முதலாளி வெளியே போறான்னு சொன்னா வேலைக்காரங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ கொடுத்துட்டு எல்லாம் உஷாராக எச்சரிக்கையாக காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவன் முக்கியமா காவல் காக்கிறவன் விழித்திருக்கிறான் அப்படின்றத நம்முடைய வேலைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியர்களாகிய நாம் காவல் காக்கிறவர்களாய் ஆண்டவர் சம்பவத்தில் நாம் தெரிகிறோம். நாம் உண்மையாய் விழித்திருக்க வேண்டும், உண்மையான வசனங்களை கற்பிக்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வருகையை குறித்து உண்மையாய் நாம் பேச வேண்டும். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து எப்போது நடுராத்திரியில் வருவாரோ, சேவல் கூவும் போது வருவாரோ, காலையில வருவாரோ, மாலையில வருவாரோ, சாயங்காலத்தில் வருவார், எப்ப வருவாருன்னு தெரியாது. அதனால் எப்போதுமே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்று சொன்னால் தூங்கிக் கொண்டில்லாமல் விழித்து கொண்டிருங்கள் என்று இல்லை, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவருக்காய் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். பாவங்களை விட்டு ஒழித்து விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து
விழித்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்பிக்கையிலே ஆண்டவருடைய வருகைக்காக நம்பிக்கையிலே விழித்திருக்க வேண்டும். நினையாத வேலையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாத படிக்க என்று சொன்னால் படுத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டவர்களாக கண்டுபிடியாத படிக்க இல்லை. பாவங்கள் செய்து கொண்டு அநியாயங்கள் செய்து கொண்டு இன்னும் அக்கிரமத்தில் உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமையாய் உங்களை கண்டுபிடித்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். அவர் உங்களை அந்த விதமாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் உங்களை உலக பிரகாரமான காரியங்களும் கண்டுபிடித்தால் மரணத்திற்கு பிறகான ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவீர்கள். ஆகையால் தண்டனைக்கு தப்பும்படி பாவங்களுக்கு விலகி நாம் விழித்திருந்து ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு காத்திருப்போம். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனத்தில் இரவிலே திருடன் வருவிதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் செய்யும் பொழுது அந்த நாள் திருடன் வருகிறதை போல் இருக்கும் என்று சொல்லி வைத்தார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்றது தெளிவா தெரியும். ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குன்றது. ஏன்னா ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்துல எப்படி வருவாரு, நைட்ல வருவாரா பகல்ல வருவாரா யாருக்கும் தெரியாது. அதனால அதை அறிந்திருக்கிறீர்கள். எப்படி வருவாருன்னு தெரியும், ஆனா எப்போ வருவாருன்னு தெரியாது. எப்படி வருவார் தீர்க்கமா தெரியும், கண்டிப்பா ஒரு நாள்ல வரப்போறார். அது மட்டும் தான் நம்மளுக்கு தீர்க்கமா தெரியும். நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் ரட்சகராய் வந்து ரட்சித்து விட்டு போன இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்பது உண்மை. அதை நாம் அறிந்திருக்கிறோம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த உலகத்துல சமாதானமும் சௌக்கியமே எங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் வந்தா எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களுக்கு சமாதானமும் சௌக்கியமே இருக்குது. ஆண்டவர் வந்துட்டு போட்டோம், அவர் வந்தால் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ற மக்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா. அவர்களுக்கு கர்ப்பவதிகளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அழிஞ்சு போயிடுவாங்க. உலக சந்தோஷத்தையும் உலக இன்பத்தையும் உலக சௌகத்தையும் உலக சமாதானத்தையும் நோக்கி பார்த்து கொண்டு எங்களுக்கு இதுவே முக்கியம், எங்களுக்கு உலக பிரகாரமான சந்தோஷமும் சௌக்கியமும் தான் எங்களுக்கு முக்கியம், ஆண்டவர் வர்றது அப்புறம் இருக்கட்டும், அவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு கர்ப்பவதியானவர்களுக்கு வருகிற வேதனை போல அழிவு சடுதியாயிருக்கும் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதே இல்லை, தப்பிக்கவே முடியாது. அப்பேற்பட்டவங்க ஆண்டவருடைய வருகை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அறிஞ்சுக்கிட்டோம் அஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் தப்பிக்கவே முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, மனம் திரும்பணும். தயவு செய்து பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு மனம் திரும்புங்கள், புதிய வாழ்க்கையை தேடிக்கொண்டுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராய் வரப்போகிறார் என்பதை விசுவாசித்து நம்புங்கள். மனம் திரும்பி சுவிசேஷத்திலே நம்பிக்கையாய் இருங்கள், விழித்திருங்கள். திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, எப்ப வருவாரு யாருக்கும் தெரியாத காரணத்தினால் திருடனை போல் உன்மேல் வருவார். ஒரு நாள் திடீர்னு வந்து நின்னார்னா நாம் பாவிகளா இருந்தோமானால் நாம் தண்டிக்கப்படுவர்களா இருப்போம். பிரியமானவர்களே, இன்னும் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்ன பிறந்ததும் புதிய வருஷத்தையும் சந்தோஷமாக கொண்டாடுகிற நாம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை தான் உண்மையிலே மெய்யாக நாம் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி தான் நாம் மற்றவர்களுக்கு முன்னறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். பிறந்தார் என்று பாடிக்கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. வரப்போகிறார் என்பதை நாம் அறிவிக்கிறவர்களாக நல்ல சுவிசேஷகனாய் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகையிலே பங்கேற்கிறவர்களாய் நாம் இருப்போம். நல்ல மக்களை ஆண்டவரிடத்தில் சேர்ப்போம். ஆண்டவருக்காய் நாம் மந்தையை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அதிவேகமாய் அறிவித்து எழுப்புதலின் காலம், உபத்திரவத்தின் காலம் உண்டு, மகா உபத்திரவத்தின் காலமும் உண்டு. இதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அந்த காலங்களிலெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்காய் நாம் காத்திருந்து மனம் தளராமல் அவருக்காய் நாம் அனைவரையும் ஆயத்தப்படுத்த காத்திருக்கிறோம். பிறப்பை குறித்தோ இறப்பை குறித்தோ உயிர் தேர்தலை குறித்தோ அல்ல, இனிமேல் ரட்சிப்பை குறித்ததான ஊழியத்தை நாம் செய்வோம். ரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரட்சிக்கப்படியாக வாழ்த்துகிறேன். 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். ஆமேன், ஆமேன்.